ஹரே கிருஷ்ணா. பரம ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சில குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். விராட ரூபம், அதை தியானிக்கிறது, அந்த விவரங்களை பார்க்குறோம். இந்த ஸ்தூல சரீரம் அப்படின்னு சொல்லப்படுகிற கண்ணுக்கு தெரிகிற சரீரம் இருக்க, இதுகளுக்கு நிழல் உண்டு, பிம்பமும் உண்டு. இந்த பிம்பத்துக்கு உயிர் கிடையாது. சொப்ன சரீரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது நம்ம உடம்பு தொடர்பு இல்லாமலேயே மனசுக்குள்ளே இருக்கிற உள்ளுணர்வு கனவு அப்படிங்கிற ரீதியில் ஒரு ரூபத்தை கற்பிச்சுக்கிட்டு அதுவாகவே சுகதுக்கங்களை அனுபவிக்கும். இதுக்கு கனவு சரீரம்னு சொல்லலாம். ஸ்தூல சரீரம் இந்த உடம்பு, கனவு சரீரம் சூட்சமமாக இருக்குது. இந்த ரெண்டுக்கும் காரணமாக ஒரு நுண்ணிய உடம்பு உள்ளே இருக்குது. அதுக்கு காரண சரீரம்னு பேர், காரண உடல். இந்த காரண உடலுக்கு அந்தந்த ஜீவர்களுடைய வாசனை தான் அடிப்படையாக இருக்குது. இறக்கும்போது இந்திரியங்கள் இறந்துடும், இந்திரியங்கள் போயிடும். ஆனால் அதனால் உண்டான வாசனைகள் ஒடுங்கப்பட்டு மறுஜென்மாவுக்கு காரணமாக இருக்கிறதுனால அதுக்கு காரண சரீரம் அப்படின்னு பேர். அந்த வாசனைகளுக்கு வாசனைகள் மறைஞ்சால் ஜென்மா மறையும். ஒரு அச்சை வச்சுக்கிட்டு பொம்மைகள் வரிசையாக செய்கிற மாதிரி இந்த வாசனைகளை கொண்டு உடல் தயாராகுது. விதவிதமான உடல்கள் அப்படி தயாராகுது. தனிப்பட்ட ஒரு ஜீவனுக்கு பிறவிக்கு காரணமாக இருக்கிறது சூட்சும உடம்பு. இதே மாதிரி மொத்த பிரபஞ்சத்துக்கும் அத்தனை ஜீவர்களுடைய வாசனா சரீரங்களும் காரணமாக இருக்குது. அதைத்தான் பகவான் விராட ரூபமாக காட்டுறார். தியானத்தில் உள்ள ரகசியம் எது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பறவை எங்கே பறந்தாலும் அது ஆகாயத்துக்கு வெளியே போக முடியாது, ஆகாயத்துக்கு உள்ளே தான் பறக்க முடியும். அதே போல் நம்முடைய மனசு எங்கே சுற்றினாலும் பகவானை மீறி வெளியே எங்கேயும் அது சுற்ற முடியாது. சர்வம் விஷ்ணுமயம் அப்படிங்கிறது வேதம். எல்லாம் விஷ்ணு, எல்லாமே விஷ்ணு தான், விஷ்ணுமயம் தான். பலருக்கும் இந்த ஞானம் உண்டு. ஆனால் அந்தந்த பொருளை அதுவாக பார்க்குற வரைக்கும் தியானம் சித்திக்காது. எல்லாம் விஷ்ணுமயம் அப்படிங்கிற பார்வையில் நாம் பார்க்கணும். பகவானோட சம்பந்தப்படுத்தி பார்க்கறது தான் முறையான தியானம். அது மாதிரி வாழ்கிறது யோக வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. உயர்ந்த பொருள், தாழ்ந்த பொருள் அப்படின்னு இல்லாமல் எல்லாத்துலேயும் பகவானை எப்படி பார்க்கறது, அதுக்கு தான் கீதையில் கூட தியான யோகம்னு ஒரு அத்தியாயத்தை பகவான் கொடுத்தார். எல்லா இடங்கள்லையும் இந்த தியானம்ங்கிறது இருக்குது. கைரோ நாட்டில் ஒரு தியான பள்ளி அந்தோணிங்கிறவர் நடத்தினதாக வரலாற்றில் பார்க்குறோம். அப்போ தியானம்ங்கிறது உலகம் பூரா இருக்கிறது தான். கிருஷ்ணர் கீதையில் சொல்லும்போது முதல்ல உயர்ந்ததையாவது அப்படி பார்த்து பழகு, எங்கெல்லாம் எதெல்லாம் உயர்வோ அந்த உயர்வுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு தியானம் பண்ணுங்கிறார். இதை விபூதி யோகத்தில் நம்ம பார்க்க முடியுது. தியானம்ங்கிறது லட்சியத்தில் லயிக்கிறது. சுகதேவர் துவக்கத்தில் இப்படி விராட புருஷ தியானம் செய்ய சொல்லி பேசுகிறார். அதுக்கப்புறம் நந்தநந்தன் யசோதானந்தன்ட்ட என் மனசு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி சொல்கிறார். கண்ணபிரானுடைய லீலைகள் என் மனசை பலவந்தமாக ஆகர்ஷிக்குது, இதனால் நான் பாகவத புராணத்தை படித்தேன் அப்படின்னு சொல்கிறார். அதான் முக்த ஜீவர்கள் கூட, அதான் விடுபட்ட நிலையில் இருக்கிறவங்களையும் ஈர்க்கக்கூடியது ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது தெரியுது. பகவானுடைய நாமங்களை அன்போட கீர்த்தனம் செய்தால் அதுதான் சாஸ்திரங்களுடைய சாரம் அப்படின்னு அர்த்தம். எல்லா சாஸ்திரங்களையும் படித்தேன், அதெல்லாம் அடையப்பட வேண்டியவன் பகவான் தான் அறிவிக்குது இப்படிங்கிறார் சுகதேவர். பிரம்மத்தில் இருக்கிற ஈடுபாடு நல்லது தான். ஆன்ம தளத்துக்கு ஒருத்தன் வரணும்னா விருப்பு வெறுப்புகளை விடணும். பகவானுடைய ஆனந்தமிக்க தோற்றத்தில் மனசை கொண்டு வர்றதுனால பக்தி முழுமை பெறும் அப்படிங்கிறார். மன தூய்மைக்கு உலக பிரம்ம ரூபமாக பார்க்கலாம் அப்படிங்கிறார். இல்லாட்டி விராட ரூபத்தை தியானிங்க. அதில் தாரணை மிக கடினங்கிறதுனால தியானிக்கிறவங்க பகவான் நாராயணருடைய திவ்ய உருவத்தை மனசில் ஏற்றுக்கிறாங்க. உலக விராட ரூபத்தில் தியானிக்கிறவனுக்கு தீய எண்ணங்கள் வராது. அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவதத்தில் வைராக்கியம் உபதேசிக்கப்படுது. பக்திக்கு நாமம் அஸ்திவாரம் போல் ஞான மார்க்கத்துக்கு வைராக்கியம் அஸ்திவாரமாக இருக்குது. நாமம் சொல்கிறவனுக்கு சமர்ப்பண எண்ணம் உண்டாகும், எல்லாரையும் நேசிக்கிற தன்மையும் உண்டாகும்.
குறை பேசுற புத்தி சுத்தமா இருக்காது. ஒவ்வொன்னையும் பகவானோட சம்பந்தப்படுத்தி மதிச்சு நடக்கிறவன் தான் ஒரு தூய பக்தன். பக்தி பண்றதுக்கு நல்ல எண்ணம் அவசியம். பகவான் தன்னுடைய நெஞ்சில மிதிச்சவர கூட மதிச்சு நல்ல விதமா பேசினார். பிருகுமுனி இதில பார்க்கிறோம். பகவானுடைய அங்க சிந்தனை அதுதான் தியானம். சர்வாங்க சிந்தனை தாரணை அப்படின்னு சொல்லப்படுது. பகவான்ட்ட தாசன் அப்படிங்கிற மனப்பாங்கில போறவனுக்கு தீனன், அதாவது இறைவன் முன்னாடி நான் ஒண்ணுமில்லாதவன் அப்படிங்கிற பணிவு உண்டாயிருது. இந்த பணிவு தான் ஞானத்துக்கு துவக்கப்படி. ஆன்மீகிகள் வந்து இறைவன வந்து அ 3 விதமா பார்க்குறாங்க, அணுகுறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். பிரம்மம், பரமாத்மா, பகவான் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துலயும் இறைவனுடைய இருப்ப உணர்றது பிரம்ம நிலை. அடுத்து பரமாத்மால தான் உலகமே இருக்கு, எல்லாமே இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது. அதுக்கடுத்து பகவான் அப்படிங்கிற தனிப்பட்ட ரீதியில கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். அ இறைவனுடைய இருப்பு இப்படிலாம் இருந்தா கூட, அவர் தனிப்பட்ட முறையில ஒரு தோற்றத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அந்த நிலைக்கு வாரது பகவான்கிற நிலை. பிரம்மவாதிகளுக்கு சத் அப்படிங்கிற நித்திய அனுபவம் உண்டு. பரா பரமாத்மா தரிசனத்த விரும்புறவங்க, வாழ்றவங்களுக்கு சத், சித் இந்த 2ம் அதாவது நித்தியமும் உண்டு, ஞானமும் உண்டு. பகவான் அப்படிங்கிற நிலைக்கு வந்தாச்சுன்னா, சத், சித், ஆனந்தமும் சேர்ந்து கிடைக்குது. ஆன்மாக்கள் லயம் பெற ஆலயம் அமைக்கப்பட்டது. அதாவது தன்னுணர்வு, அதுபோக இறை உணர்வு 2ம் வரணும். இன்னைக்கு பலரும் ஆலயத்துக்கு வர்றாங்க. ஆனா ஆறுதல் அடையத்தான் வராங்க. ஆறுதல்ங்கிறது யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது ஒரு தாலாட்டு மாதிரி, தூக்க மருந்து. அது வந்து உறங்க வைக்கிற மாதிரி. கிருஷ்ண பக்தி விழிப்படைய செய்றது. தியானம் அப்படிங்கிறது மானசீக தரிசனம். இத மறந்துறக்கூடாது. சேர்த்தியால கண்ணுக்கு மட்டும் தான் தரிசனம். ஆனா பிரிவுல மனசாலையும் தரிசிக்க முடியுது. மக்கள் கோவிலுக்கு போயிட்டு பணம் கொடுக்குறாங்க. பகவான் கேட்கறது மனம், இவங்க தர்றது பணம். விருந்தாவனத்துல பெண்கள் தண்ணி பானைகள சுமக்கும்போது, மேல மேல அடுக்கி வச்சுட்டு பேசிக்கிட்டே நடந்து போவாங்க. மேல தண்ணீர் இருக்கும். அவங்க கவனம் பானை மேல இருக்கும். ஆனா உலக விவகாரங்கள்ல இருந்தா கூட, மனசு அவங்களுக்கு கிருஷ்ணர்ல திளைக்கிறதுக்கு இத நாம உதாரணமா எடுத்துக்கலாம். பேசிக்கிட்டே போனா கூட, பானை லேசா சரிஞ்சா கூட கை தானா போய் சரி பண்ணுது. அது மாதிரி எப்படி சாதம் வெந்துருச்சான்னு அப்பப்போ செக் பண்ணி பார்க்குற மாரி, மனச வந்து கிருஷ்ணர்ல இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். பிரம்ம தலத்துல இருக்கிறவன் பிரம்மானந்தத்த அனுபவிக்கிறான். ஆனா வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் ரச ஆஸ்வாதனம், அதாவது ரசத்த சுவைப்பதற்காக பகவான் தொண்டன் அப்படிங்கிற துவைத பாவனைய வலியுறுத்துறாங்க. கல்கண்டா இருந்தா அதுக்கு சுவை தெரியாது. அத சுவைக்கிறவனா இருக்கணும். சைத்தன்ய மகாபிரபு இதனால பேத, அபேத தத்துவத்த நிலைநாட்டுறார். ஜீவன், இறைவன் இடையே ஒற்றுமையும் உண்டு, வேற்றுமையும் உண்டு. இது நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறார். லீலைகள்ல பேதம் உண்டு. தத்துவ பார்வையில அபேதம், ஒற்றுமை உண்டு அப்படிங்கிறார். ஒன்றுபட்டு இருந்தாலும் சூட்சும பேதமும் உண்டு. இதுக்கு ஒரு உதாரணம் ராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. விபீஷணனுடைய மகா திரிஜடா சீதைக்கு உதவியா இருந்தா. அரக்கிகள்லாம் சீதைய துன்புறுத்தும்போது, இவ ஒருத்தி தான் முக்கியமா இருந்து காப்பாத்துறா. சதா ராமநாமம், ராம தியானம்னு இருந்த சீதாவுக்கு இப்போ எங்க பார்த்தாலும் தன்னையே பார்த்தா கூட ராமராக தெரிஞ்சது. இத பத்தி திரிஜடையிட்ட சீதா சொல்லும்போது, அ புழு ஒரு புழு வந்து வண்ட நெனச்சு நெனச்சு அதுவும் வண்டாகிறது. அதுபோல நானும் ராமபிரான நெனச்சு நெனச்சு ராமனாகிட்டேன் போல இருக்கு அப்படின்னு சொன்னா. அப்போ நான் ராமனாகிட்டா, ராமனுக்கு யார் சேவை பண்ணுவா? சீதையா இருந்தா தானே சேவை பண்ண முடியும். ராமனாகிட்டா சேவை பண்ண முடியாதே. ராமனுக்கு நான் எப்பவும் சேவை செய்ய தான் விரும்புறேன். அப்படின்னு சீதா திரிஜடையிட்ட சொல்ல, அந்த அம்மா சொல்லுது, நீங்க ராமர நெனச்சு நெனச்சு ராமராயிட்டா, ராமபிரானும் சும்மா இருப்பாரா? அவரு உங்கள நெனச்சு நெனச்சு சீதை ஆயிருவார். அப்போ யுகல பாவனை உண்டாயிருது. சேவைகள் தொடரத்தானே செய்யுது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இந்த கருத்து பாகவதத்துல ரகசியமாக சொல்லப்படுது. சில மனுஷங்க இயற்கையிலேயே ஆராயும் தன்மையோட இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஞான மார்க்கம் பிடிக்குது. சிலர் கோமளமான, அதாவது மென்மையான இதயவாசிகளாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாவனையில அக்கறை வருது. அவங்களுக்கு பக்தி தான் பிடிக்குது. கடவுள மறவாம இருக்கிறது பக்தி. பக்தி இல்லாட்டி எது இருந்தும் பயன் கிடையாது. தீவிரேன பக்தி யோகேன அப்படின்னு பாகவதம் சொல்லுது. தீவிர பக்தனா இருக்கணும்.
பக்தியில இன்பம் தொய்த்தல் தடை பண்ணப்படுது. தொய்த்தலை விட துறப்பது தான் சிறந்ததுன்னு பக்தியில சொல்லப்படுது. இந்திரிய சுகங்கள்ல மனுஷன் அளவுக்கு மிருகங்களுக்கும் சுகம் உண்டு. 5 அடி உயர பஞ்சு கட்டில்ல தூங்குறவனுக்கு வந்த அதே உறக்க சுகம், குப்பை கூளங்கள்ல படுத்து கிடக்கிற கழுதைக்கும் அதே போல தான் உண்டு. மனுஷன் வந்து லட்டு சாப்பிடும்போது அவன் மகிழ்ச்சியில அவனுக்கு சில சமயம் குரல் எழுப்புவான். பன்றி கூட அதோடைய உணவ சாப்பிடும்போது மகிழ்ச்சியில உறுமுது. சுகங்கிறது சம அனுபவம் தான். சுகதேவர் பரீட்சித்துக்கிட்ட சொல்றார், "மன்னா, பிறவி பயன் என்ன?" அப்படின்னா, "இன்னொரு முறை அம்மா வயித்துக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது தான் பிறவி பயன்." சுகதேவர் ஜனக மகாராஜாட்ட ஒரு வித்தைய பயில போறார். படிக்க போனார். பயிற்சி முடிஞ்சதும் குருதட்சணையா என்ன வேணும்னு சுகதேவர் கேட்டார். ஜனகருக்கு குருதட்சணை பெற விருப்பம் இல்ல. ஆனாலும் சுகர் பிடிவாதமா இருந்ததுனால, "உலகுக்கு முற்றிலும் உபயோகமே இல்லாத ஒரு பொருள் ஏதாவது இருந்தா எனக்கு கொடு" அப்படின்னார். அப்ப ஜனகர் இப்படி பயனற்ற பொருள கேட்கும்போது, சுகதேவர் அத தேடி கிளம்புனார். எது பயனற்றது? முதல்ல மண்ண அள்ளினார். அப்போ மண் சொல்லுது, "என்னால பயன் உண்டுங்குது." கீழ போட்டுட்டார். கல்ல எடுத்தார். அதுவும் என்னால பயன் உண்டுன்னு சொல்லிச்சு. எந்த பொருள எடுத்தாலும் பயனுள்ளதாகத்தான் இருந்துச்சு. அ கழிவுப் பொருட்கள் கூட எங்களாலயும் பிரயோஜனம் உண்டுன்னு சொல்லிச்சு. பயன்பட்டு தான் இப்படி நான் நாசமா போனேன் அப்படின்னு அந்த கழிவுப் பொருள் சொல்லுது. நல்லா யோசிச்சு பார்த்தா, எதுதான் இப்படி இந்த உலகத்துக்கே பயன்படாதது அப்படின்னு என்னதான் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தார். புரிஞ்சுக்கிட்டார். தேக அபிமானம் தான் அதுன்னு புரிஞ்சுக்கிட்டார். தேக அபிமானம் இருக்கிறதுலே பயன் இல்லாதது அதுதான். அது தேவையில்லாம உலகத்துக்குள்ள நம்மள வட்டம் போட வைக்குது. இந்த தேக அபிமானம் நான் ஆண்கிறது, நான் பெண்கிறது, ஜாதி, மத, இன அடையாளங்கள கொடுக்குது. இப்படி உடல் சார்ந்து பல அபிமானங்கள் அது தருது. ஆண், பெண் பாவனை நீங்கி கோபி பாவனை வரணும். அப்பதான் கிருஷ்ண லீல வைபவங்கள்ல பிரவேசிக்க முடியும். இதனால சுகதேவர் ஜனகர்ட்ட வந்து, "நான் என்னுடைய தேக அபிமானத்த குருதட்சணையா தாரேன்" அப்படிங்கிறார். ஜனகரும், "இப்பதான் நீ கிருதார்த்தன்" அப்படின்னார். கிருதார்த்தன்னா, செய்ய வேண்டியதை செய்தவன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் தான் சுகதேவ கோசாமி ஸ்ரீமத் பாகவத பேசறதுக்கு வாராங்க. ஹரே கிருஷ்ணா.